அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவில் மேலும் ஒரு முக்கிய நிர்வாகி விலக போகிறாரு. அவர் மனம் திறந்து ஒரு பேசியிருக்காரு. அவரை பத்தியா நம்ம பார்க்க போறோம். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவினுடைய சந்திப்பு பல பேர் தூக்கத்தை கெடுத்துருச்சு. எப்படி தூக்கத்தை கெடுத்துச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபி கிட்ட போய் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு? இந்த கூட்டணி நல்லதா? இந்த கூட்டணி விட்டு தானே விலகி வந்தா, திரும்பியும் போய் கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி எதனால இந்த கூட்டணி வைக்கிறாரு, அப்படி கூட்டணி வைக்கிறது மிகப்பெரிய தவறாச்சுன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி புலம்புன ஒருத்தர் தான் அன்வர் ராஜா. அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகள் இருந்து செயல்பட்டவர். சசிகலாவுடைய தீவிர விசுவாசியா இருந்தவர். பிஜேபியை எப்போதுமே எதிர்த்து பேசக்கூடியவர். ஒரு சில இடங்கள்ல பிஜேபியை ஆதரித்தும் பேசியிருக்காரு அன்வர் ராஜா. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த அன்வர் ராஜா. பிஜேபி கொஞ்ச நாள் கட்சியிலிருந்து விலகியே இருந்தார். எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி நம்பி போய் கட்சியில இணைஞ்சுக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மாற்றும் போது வாய் மூடி மௌனியா இருந்த மூத்த நிர்வாகிகள்ல அன்வர் ராஜாவும் ஒருத்தர். எதற்காக அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மாத்துறீங்க, எதற்காக தொண்டர்களுடைய உரிமையை பறிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட இதுவரையிலும் அவர் கேட்டதே கிடையாது. எந்த பக்கம் ஆள் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் தான் கட்சி அப்படின்னு சொல்லி நினைச்சு போனவர் இன்னைக்கு அவரே மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தியிருக்காரு. என்டிஏ கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறின உடனே ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் அவர் சொல்லக்கூடிய என்ன தெரியுமா, 2024 பாராளுமன்ற தேர்தலையும் 2026 சட்டசபை பொது தேர்தலையும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னாரு. பிஜேபியோட ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபியினுடைய கூட்டணிக்காக டெல்லி வரை போய் அமித்ஷாட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறதா இங்க பல பேர் எடப்பாடி பழனிசாமி மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துற ஒருவர் தான் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக கொள்கையிலிருந்து சற்று விலகி செல்வது மனசை ரணகலமாக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுமே சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அரணாக செயல்பட்டு மதவாதிகளிடமிருந்து காப்பாற்றினாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணிக்காக போறது என்பது இங்க அதிமுகவுடைய கொள்கைக்கே முரணாக இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு அதிமுகவின் கொள்கைக்கு எதிராக செயல்படுபவர்களோடு இனியும் என்னால் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. இனிமே பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு அன்வர் ராஜா சொல்லியிருக்காரு. இந்த பேச்சிலேயே நமக்கு தெரியுது அன்வர் ராஜா அதிமுக விட்டு விலகிடுவாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய சட்ட விதிகளை மாற்றும் போதும் தொண்டர்களுடைய உரிமையை பறிக்கும் போதும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு ஒரு போலியா பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரை ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்கும் போதும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மூத்த நிர்வாகிகளும் வாய் மூடி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறத வாங்கிக்கிட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொன்ன உடனேயே இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க மனசுல இருக்க பூரா வெளிப்படுத்துறாங்களே. ஏன் இப்போ இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா, சட்ட விதிகளை எப்படி வேணாலும் போனாலும் பரவாயில்லை, நமக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தானே இருக்கிறாங்க. அதிமுகவுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுபவர்களோடு இனியும் என்னால் பயணிக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. காலம் வரும்போது நான் நல்ல முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாருன்னா, இதை எதன் அடிப்படையில் இது சொல்றாரு? தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, பிஜேபியோட கண்டிப்பா கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க. இப்ப செம்மலை, அன்வர் ராஜாலாம் என்ன சொல்றாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையை இவங்க எல்லாம் நம்பல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா தலைமை சரியா இருந்ததுன்னா கீழ்மட்ட நிர்வாகிகள் நல்லா இருப்பாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தலைமை சொல்லுக்கு கேட்டு நடப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை. இப்ப இன்னைக்கு கூட்டணிக்காக பிஜேபியை போய் நாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் பிஜேபியோட ஒட்டுமுள்ள உறவுமுல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. அநேகமாக வாரங்கள்ல அன்வர் ராஜா அவர்கள் அதிமுக விலகுவார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியுது. நன்றி, வணக்கம்.